Hi friends, welcome to daily current affairs analysis video. இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டெய்லி ரிலீஸ் பண்ணுற நியூஸை பேஸ் பண்ணி வீடியோ பார்க்கலாம். இதில் வந்து தமிழ்நாடு ஹைலைட்ஸ், நேஷனல் என்வரன்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் இண்டெக்ஸ், சமிட், டிஃபென்ஸ், ஸ்கீம்ஸ் இனிஷியேட்டிவ், ஸ்போர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் இது மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கனால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் அது மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். எந்த டாபிக் படித்தாலும் ரிவிஷன்றது இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ப்ரீவியஸ் டே பார்த்தபோது எம்சிக்யூ ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தோம், அதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்லேருந்து. ஸோ அதை ரிவிஷன் பர்பஸ்க்கு நம்ம பார்த்துலாம். அங்கே தமிழ்நாடு அரசு அறிவித்த 2000 ரூபாய் சிறப்பு நிதி யாருக்கு வழங்கப்பட்டது? அனைவருக்கும், அதாவது ஓல்டேஜ் பர்சன்ஸ், ஃபிசிக்கல் டிசேபிள், டிரான்ஸ்பரன்ஸ், டிடிடியூ அவங்க எல்லாருக்குமே வந்து 2000 ரூபாய் ஸ்பெஷல் கிராண்ட் வந்து தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? நுகர்வோர் விவகார அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ். ஓகேங்களா, இது வந்து என்னென்னா 71 2nd March 2026 அதில் நியூஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரத் ட்ரைப் ஃபெஸ்டிவல் 2026 நடைபெறும் இடம் எது? சண்டே சுந்தர் நர்சரி, அது வந்து டெல்லியில் இருக்கிறது தான். ஓகேங்களா, அந்த ஈவெண்ட் 18 to 30 March வரைக்கும் நடக்க போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரீகாம்பினன்ட் செல்ஸ் அண்ட் சென்சார் மையம் எங்கே அமைந்துள்ளது? RGCB திருவனந்தபுரம், அதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக அளவில் இந்தியா க்ரூட் ஆயில் இறக்குமதியில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 3rd place. இந்தியா வந்து ரிஃபைனரியில் 4th லார்ஜஸ்டாகவும் எக்ஸ்போர்ட்டரில் 5th பிளேஸ்லும் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐபிசியில் காமர்ஸ் விஸ்டம் கொள்கை எந்த அமைப்புடன் தொடர்புடையது? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, March 1. இது வந்து UNAIDS வந்து 2013 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனோட சிம்பிள் என்னன்னா பட்டர்ஃப்ளை, தீம் வந்து பீப்புள் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்ட் சிவில் டிஃபென்ஸ் டே எந்த தேதி அனுசரிக்கப்படுகிறது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, March 1. இது வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ICDO. தீம் 2026 மேனேஜிங் என்வரன்மெண்டல் ரிஸ்க் ஃபார் ரீசைலண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே எந்த நிகழ்வை நினைவு கூறுகிறது? பாரிஸ் அக்ரிமெண்ட். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, சிட்டிஸ் கன்வென்ஷன் சைனிங். இது வந்து எப்போல்லாம் 1973 வந்து சைன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டே வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்காக யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி 2013 அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க. சென்ட்ரல் ஜெயில் நகர் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் காஷ்மீரி பெண் யார்? சப்பா சாஹ்வால். நெக்ஸ்ட் கொஸ்டின், அஷ்மிதா திட்டத்தின் முழு விரிவாக்கம் என்ன? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அச்சீவிங் ஸ்போர்ட்ஸ் மைல்ஸ்டோன் பை இன்ஸ்பைரிங் உமன் த்ரூ ஆக்ஷன். இது வந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே March 8 அனௌன்ஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மங்களூரு ஏர்போர்ட் ASQ பெஸ்ட் அரைவ்ஸ் அவார்ட்ஸ் தொடர்ச்சியாக எத்தனை ஆண்டுகளுக்கு பெற்றது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 2024 and 25. இந்த அவார்ட்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா ACI வேர்ல்டு பேஸ்ட் ரியல் டைம் பேசஞ்சர் ஃபீட்பேக். லாஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் எந்த 2 நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது? கரெக்ட் ஆன்சர்னா ஈரான் அண்ட் ஒமன். ஓகேங்களா, இது வந்து 2 வாட்டர் பாடியும் வந்து கனெக்ட் பண்ணும். அது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கும். அதுக்கான ஆன்சரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ப்ளஸ், இது வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் ப்ரீவியஸ் டே பார்த்த வீடியோ பேஸ் பண்ண MCQ டாஸ்க் தந்தது தான். ரிவிஷன் பண்ணி மாதிரி இருக்கும். ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணியிருந்தால் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட், தமிழ்நாடு சீப் பில்டிங் பாலிசி 26 அண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி. ஓகேங்களா, கப்பல் கட்டும் கொள்கை. சிஎம் சார் வந்து என்னென்னா சென்னை வந்து ப்ளூ எக்கனாமிக் மையமாக மாற்றணும் தமிழ்நாட்டோட அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா டிசைன், ஃபேப்ரிகேஷன், ரிப்பேர், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஸ்கில் ட்ரைனிங் அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரே ஒரு இடத்துல மாற்ற போகிறாங்க. இது வந்து எதுனா சிப்காட் அந்த ப்ராஜெக்ட் கீழே வந்து பண்ணியிருக்காங்க. மாநிலத்தோட பங்கு கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் 49% வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நேவல், கோஸ்ட் கார்டு, சப்மரைன்ஸ், ஃபிஷிங் போட்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கணும். ஆனால் வந்து FRF ட்ராயல்ஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூஷன் இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், ரீசைக்ளிங் நிறுவனங்களும் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி தான். க்ரீன் இன்சென்டிவ்ஸ், இந்த ப்ராஜெக்டில் வந்து க்ரீன் இன்சென்டிவ்ஸ் அதாவது ரினியூவல் அது மாதிரி சுற்றுச்சூழலை பாதிக்காத மாதிரி இருக்கணும். அதுக்காக 100 கோடிக்கு மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் அதில் வந்து 50% மானியம், அதாவது 50 கோடி வரை இல்லாட்டி 2% வந்து இன்சென்டிவ்ஸும் தராங்க க்ரீனை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருந்தால்.
ESG இண்டஸ்ட்ரி 4.0 இது வந்து ஓகேங்கிற மாதிரி இந்த திட்டம் இருக்குது. நெக்ஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி 2026. அக்ரோ ஃபாரஸ்ட்னா என்னது? அக்ரோனா அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ், ஃபாரஸ்ட்னா ட்ரீ கிராப்ஸ், இது ரெண்டுத்தையும் வந்து ஒரே இடத்துல இது பண்ணிவிட்டு சஸ்டைனபிளாக வந்து விவசாய வருமானம், பயோடைவர்சிட்டி கன்சர்வ் பண்ணுற மாதிரி, கிளைமேட் ரீசைலேஷன் பண்ணுற மாதிரி எடுக்கிற ஸ்டெப்ஸ் தான் அக்ரோ ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து 2026 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு பார்ட் எதுனா கிண்டி ஈகோ பார்க், அதனோட வேல்யூ வேணும்னா 37.85 கோடி. இதில் வந்து தீம் கார்டன்ஸ், ஏவேரி, பேர்ட் ஐஸ்லட்ஸ் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் சென்ச்சுரி பார்க், அது வந்து 30 மீட்டர் சூப்பர் ட்ரீ டவர் 9 லெவல்ஸ்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ரெஸ்ட்ரிக்ட் பொலிட்டிக்கல் கம்யூனிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இன் ப்ரைவேட் ஸ்கூல். தனியார் பள்ளிகளில் ஒரு சில கட்டுப்பாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? தமிழ்நாடு ப்ரைவேட் ஸ்கூல் ரெகுலேஷன் 2023 அந்த ரூல்ஸ் கீழே இந்த இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது வெளியாட்கள் அமைப்புகள் நடத்தும் நிகழ்ச்சிகளை தடை பண்ணுறது தான் என்னோட மேஜர். ஒரு சில ஈவெண்ட் நம்ம தடை செஞ்சுருக்காங்க. அது என்னென்னா பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் ப்ரோக்ராம்ஸ் ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணக்கூடாது, கம்யூனல் அண்ட் டைவர்சிட்டி ஆக்டிவிட்டீஸ், கல்வி நோக்கமற்ற கூட்டங்கள், பிரச்சாரங்கள், வெளிநிறுவன இன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்தவே கூடாது. அது மாதிரி தான் ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலது வந்து அனுமதிக்கிறாங்க. என்னென்னா நான் பொலிட்டிக்கல், நான் செக்டரியன் கலாச்சார நிகழ்ச்சிகள், சோசியல் சர்வீஸ், பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் இதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி நினைவு விழாக்கள், ஸ்கூல் சூப்பர்வைஷன் ப்ளஸ் ப்ரேயர் பர்மிஷன் மட்டுமே இருந்தால் மட்டும்தான் இதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியும். டாபிக் எம்பவர் ஏர் 1.0 உமன் என்டர்பிரினர்ஷிப், பெண்கள் தொழில் முனைவோர் பயிற்சி, இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எது கீழே தொடங்கியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அந்த ஸ்கீம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன? பெண்களுக்கு தொழில் பயிற்சி அளித்தல். இதோட டார்கெட் எவ்வளோனா ஒரு வருஷத்தில் வந்து 6000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பயிற்சி அளிக்கின்றோம். இது வந்து யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன்ஸ் ஒத்துழைப்பு கொலாபரேஷன் யார் கூட பண்ணியிருக்காங்கன்னா TNVSA ப்ராஜெக்ட் அதுக்குள்ள கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 160 ஆஸ்பிரண்ட் உமன் என்டர்பிரினர்ஷிப் ட்ரை பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டாக செலக்ட் பண்ணியிருக்கோன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர். ஓகேங்களா? இந்த ஈவெண்ட்டை வந்து எத்ராஜ் காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐடியா வேலிடேஷன், மென்டாரிங், ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் அப் சப்போர்ட், இந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் பண்ணுறது தான் இந்த எம்பவர் 1.0 எய்ம். டாபிக் என்னன்னா திருமங்கை ஆழ்வார் ஐடியல் வந்து அஸ்மோலியம் மியூசியம் வந்து ரிட்டர்ன் வாங்கியிருக்காங்க. அதுதான். ஓகேங்களா? இந்த செயின்ட் அந்த சிலை இருக்குல்ல, அது வந்து 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்து ப்ரோன்ஸ் ஐடியலால் ஆனது. இது வந்து எந்த மியூசியத்தில் இருக்குன்னா அஸ்மோனியம் மியூசியம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, யூகேல இருக்கு. ஃபஸ்ட்டு எந்த கோயில் வச்சுருந்தாங்கன்னா ஸ்ரீ சௌந்தர்ய பெருமாள் டெம்பிள் தமிழ்நாட்டில் வச்சுருந்தாங்க. இந்த மியூசியத்தில் இது மாதிரி 1967 ஆக்சிடென்ட்ல இது பண்ண மாதிரி அந்த மியூசியத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த அக்ரிமெண்ட் பண்ணதுனால இந்தியா ஹவுஸ் யுனைடெட் கிங்டம்ல அந்த சிலையை வந்து ரிட்டர்ன் தந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு கூடிய சீக்கிரமே வந்துடும். என்னோட முக்கியத்துவம் ஓரளவு எடுத்துக்கிட்டால் இந்தியா யூகே கலாச்சார ஒத்துழைப்பு, அதாவது கல்ச்சரல் கோஆபரேஷன் நல்லா இருக்குது. ஹெரிட்டேஜ் டிப்ளமசி அண்ட் எத்திக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் கொள்கை பண்ணியிருக்காங்க. திட்டமிடல் மற்றும் ஏற்றுமதியான ஆர்டிகல்ஸ் மீண்டும் இந்தியாவுக்கு வந்து இது பண்ணுற முயற்சியில் இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் நியூ ஃபிஷ் ஸ்பீசிஸ் கிச்சக் நாக்னா வந்து வடகிழக்கு இந்தியாவில் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு வந்துச்சு. இந்த கண்டுபிடிச்ச இனம் பேர் என்ன, ஃபிஷ் பேர் என்ன, கிச்சக் நாக்னா எங்கன்னா அண்டர் கிரவுண்ட் அக்வாஃபேஸ் ஃபீரோவேட்டிக் அந்த நேச்சர் சொல்லுவாங்க. யாரை கண்டுபிடிச்சாங்க? யூரோப், யூஎஸ், இந்தியா கம்பெனி இது பண்ணியிருக்காங்க. சயின்டிஃபிக் ரிப்போர்ட் 26 February 2026 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் ஆசியாவின் முதல் ஃபீரோவேட்டிக் மீன். வடகிழக்கு இந்தியாவில் முதலாக அன்னோன் கிரவுண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினமும் இதுதான். தனிச்சிறப்பு மற்றும் பொருள் என்ன பார்க்கலாமா? இதுக்கு வந்து இந்த மீன் கண் இல்லை, ஸ்கஃப் ரூப் இல்லை, பிரெயின் ஸ்கின் மூலமாக அதை வந்து பாதுகாக்க மாதிரி இருக்குது. ட்ரோமோ மைக்ரோ அடாப்டேஷன், அதாவது இருட்டான வாழ்க்கை தகவல் கொண்டது. காரோ லாங்குவேஜில் கிச்சாக்னா சிவப்பு அப்படின்னு இது பண்ணுவாங்க. அந்த மீன் வந்து சிவப்பு கலரில் இருக்குது. நாக்னா அப்படின்னா காரோவில் வந்து கண்ணற்ற மீன் பொருள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியா செகண்ட் இன் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, வேர்ல்டு ஒபிசிட்டி அத்லெட் அதில் பொருள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உலக தரவரிசை IBMI என்னென்ன இருக்கும்? பாடி மாஸ் இண்டெக்ஸ் BMI தெரியல உங்களுக்கு. அது என்னென்ன பார்க்கலாமா? சைனா 62ல் இருக்குது. அதில் வந்து ஒபிஸ் வந்து 33 மில்லியன். அது இந்தியாவில் எடுத்துகிட்டா 41 மில்லியன் IBMI இருக்குது. ஒபிசிட்டியில் வந்து 14 மில்லியன் இருக்குது. USA 27 மில்லியன், 14 மில்லியன் ஒபிஸ் இருக்குது. உலக அளவில் 20.7 குழந்தைகள் அந்த பர்சன்டேஜ் வந்து என்னென்னா ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டியில் ப்ராப்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட கணக்கு பார்க்கலாமா எது மாதிரி இருக்குன்னு?
14 அது மாதிரி எவ்வளோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 5லேருந்து 9 வயசு இருக்கவங்க 14.9 மில்லியனும் 10 to 19 வயசு இருக்கவங்க 26 மில்லியனும் வந்து ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. தென் 2040 எடுத்துக்கிட்டால் 20 மில்லியன் 56 மில்லியனாக வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே ஹைப்பர் டென்ஷன்றது 2.99 to 421 மில்லியனாகவும் ஹைப்பர் கிளைசிமியான்றது 1.39லேருந்து 1.19 மில்லியனாகவும் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. 57 மில்லியன் வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அறிகுறிக்கும் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இதற்கான காரணங்கள் மற்றும் தீர்வு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 74% இளைஞர்கள் வந்து போதுமான உடற்பயிற்சி இல்லை. எல்லாமே வந்து ஸ்கூல் காலேஜ் ஒர்க் எல்லாமே வந்து பிஸியாக இருக்காங்க. அவங்களுக்கான எக்ஸசைஸ்க்கும் தனியாக வந்து ஒரு நேரத்தை வந்து ஒதுக்க மாட்டேறாங்க. அதுதான் ஒரு மெயின் காரணம். ரெண்டாவது வந்து ஸ்கூல் மில்ஸ் 35.5%, பிரஸ்ட் ஃபீடிங் ரேட் வந்து 32.6, இது வந்து ரொம்ப லோவாக இருக்குது. இதுக்கான ஸ்கூல் சொல்யூஷன் என்ன பண்ணால் ஸ்கூல் வந்து ஃபுட் என்வரான்மெண்ட் வந்து கரெக்டாக எனர்ஜெட்டிக்காக ஆப்டிமிசமாக இருக்கும். சுகர் டெஸ்ட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இயர்லி ஸ்க்ரீனிங் எல்லாம் வந்து கண்டினியூஸாக பண்ணணும். டாபிக் ரசினா டைலாக் 2026. இது வந்து எந்த இடத்துல இருந்துச்சுன்னா 2026 டெல்லியில். ஆல்வேஸ் மோஸ்ட் ஆஃப் த இயர் வந்து நெட்லேயே தான் மீட்டிங் வைப்பாங்க. யார் வந்து ஓட்ஸ் பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? இது வந்து இந்தியாவோட ஜியோ பொலிட்டிக்ஸ் ஜியோ எக்கனாமிக் கான்ஃபரன்ஸில் ஒரு லீட் ரோலில் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வருஷத்தோட தீம் என்னன்னா சம்ஸ்காரா அசோசியேஷன் அகாமடேஷன் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட். ஓகேவா? இந்த ஈவெண்ட் எது மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சிங்கப்பூரில் வந்து ஷரிங்லா டைலாக்னு ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. அதை பேஸ் பண்ணி இந்தியாவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான். ரஷ்னான்றது ராஷ்டிர பவன் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு இருக்க இடம். யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா வேர்ல்டு லீடர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், பிஸ்னஸ் எக்ஸஸ், ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு செக்யூரிட்டி, எக்கனாமிக், கிளைமேட், டெக்னாலஜி, இண்டோ பசிபிக் அது மாதிரி முக்கியமான டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் இந்தியாஸ் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். சுதர்சன் S-400 வான் பாதுகாப்பு. அடிப்படை தகவல் என்ன பார்க்கலாமா? என்னோட பேர் என்ன? S-400 ட்ரைம். இந்தியாவில் வந்து சுதர்சன் சொல்லுவோம். வழங்கிய நாடு நம்ம யார்கிட்ட வாங்கியிருக்கோம்னா இந்த S-400 ரஷ்யா கிட்ட வாங்கியிருக்கோம். 2018 இதுக்கான அக்ரிமெண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது வந்து மேஜராக வந்து லடாக் பார்டர், அங்கே சைனா இருக்குல்ல, சைனா அண்ட் பாகிஸ்தான் அந்த இடத்துல தான் வச்சுருக்கோம். இது வந்து என்னென்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் நம்ம ஏதாவது சைனாவோ இல்லாட்டி வந்து பாகிஸ்தானோ ஏதாவது ஒரு மிசைல்ஸ் வந்து அட்டாக் பண்ணால் நம்ம சர்ஃபேஸ்லேருந்து பார்டருக்கு வந்து இது பண்ணி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தொழில்நுட்ப விவரங்கள். இது வந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் சுமார் 17,000 கிலோமீட்டர் பெர் ஹவர், அதாவது மேக் 14 அந்த வேகத்தில் செல்லக்கூடியது. இலக்குகள் எதை டார்கெட் பண்ணோம்? ஏர்கிராஃப்ட், ட்ரோன்ஸ், குரூஸ் மிசைல், பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இதெல்லாம் டார்கெட் பண்ணோம். பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஏரியாவை வந்து ஏரியல் த்ரெட்ஸ்லேருந்து பாதுகாக்கும். இது முக்கியமாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் ரயில் ஒன் சூப்பர் ஆப். இந்தியன் ரயில்வே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. ரயில் ஒன்னோட முக்கிய தகவல் என்னென்னா ஜூலை 1, 2025 ஸ்டார்ட் பண்ணாங்க. தொடங்கியதுனா ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். இது வந்து யார் கீழே வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அது கீழேயும். இது வரைக்கும் 2 மாதத்தில் வந்து என்னென்னா 2 கோடி மக்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. February 2026 5 lakhs டிக்கெட்ஸ் பர் டே வந்து சேல் பண்ணுறாங்க. இதனுடைய சேவை திருத்தம். இந்த ஆப் வந்து என்னென்ன யூஸ் ஆகுதுன்னா ரிசர்வ் அண்ட் அன்ரிசர்வ் டிக்கெட், பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ், VNR, ட்ரெயின் என்கொயரி இது மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்கும் ரயில்வே ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறாங்க. ரயில்டெக் பாலிசியை வந்து அறிவிப்பதற்கும் ரயில்வே கிளைம்ஸ் ட்ரைபுனல் முழு டிஜிட்டலைசேஷனாக மாற்றது தான் இந்த ஆப்போட முக்கியமான நோக்கம். 52 ரிஃபார்ம்ஸ் இன் 52 வீக்ஸ் இது வந்து திட்டத்தில் ஒரு பகுதி தான் ரயில் ஒன். சிம்பிளானா நம்ம ரயில் ஒன் ஆப் பண்ணி ட்ரெயின் வந்து எங்கெங்கே வருது, புக்கிங், ஓவராலாக ரயில்வே இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்தியாஸ் உமன்ஸ் கிரிக்கெட் லாரன்ஸ் அவார்ட் 2026. ஓகேங்களா? நாமினேஷன் இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னா ICC உமன் கிரிக்கெட் 2025 வந்து ஃபஸ்ட்டு இந்தியா டீம் வந்து உமன் டீம் வந்து வின் பண்ணிச்சில்ல, அதை வந்து ஆனர் பண்ணுறதுக்கு தான் பெண்கள் கிரிக்கெட் அணி முதல் நாமினேஷன் இந்த விருது. ஓகேங்களா? உமன் கிரிக்கெட் டீமில் மற்ற ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அது மாதிரி டீம் இருந்தாலும் நம்ம இந்தியன் டீம் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்டர்நேஷ்னல் அவார்டுக்காக நாமினேஷன் ஆகியிருக்காங்க கிரிக்கெட் பேஸில். மற்ற நாமினிகள் என்னென்னா டீம் இங்கிலாந்து உமன் ஃபுட்பால், பாரிஸ் செயின்ட் ஜெர்மன், மெக்லாரன் F1. அது இந்தியாவில் வந்து மினிஷ் போகத், நீரஜ் சோப்ரா, ரிஷப் பண்ட் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எந்தெந்த கிரிக்கெட் ஃபீல்டாக இல்லாட்டி வந்து என்னென்ன ஃபீல்டுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் வேர்ல்டு ஒபிசிட்டி டே. உடல் பருமன் தினம் March 4. இது வந்து எப்போன்னா March 4 ஆண்டுதோறும் இது பண்ணுவாங்க. தீம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் என்னென்னா பூலிங் நாலேஜ் டேக்கிங் ஜாயிண்ட் ஆக்ஷன். ஓகேவா? தொடங்கியது எப்போனா 2017 ஸ்டார்ட் பண்ணாங்க. வேர்ல்டு ஒபிசிட்டி ஃபெடரேஷன் தான் இயர் வைஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க.
WHO வந்து என்னென்னா ஒபிசிட்டி தான் வந்து என்னென்னா நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் இருக்குல்ல, அதுக்கு முக்கியமான காரணமாக எது இருக்குன்னா ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் தான் வந்து சொல்கிறாங்க. இதனோட நோக்கம் என்னென்னா ஸ்டிக்மா குறைத்தல், விழிப்புணர்வு எடுத்தல், அப்புறம் வந்து ஒபிசிட்டியை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளுதல். இதனால் வந்து ஒபிசிட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு டைப் 2 டயபெட்டிஸ், சிவிடி, ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக், கேன்சர் இது மாதிரி நிறைய டிசீஸ் வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் நேஷ்னல் சேஃப்டி டே 2026 மார்ச் 4. ஓகேங்களா, தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் 4 ஆண்டுதோறும் எடுக்கப்படுது. இந்த வருஷத்தோட தீம் என்னன்னா என்கேஜ், எஜுகேட், எம்பவர் பீப்புள் டு என்ஹான்ஸ் சேஃப்டி. யாருன்னா நேஷனல் சேஃப்டி கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 55th நேஷனல் சேஃப்டி வீக் 2026 கொண்டாடுது. என்னுடைய நோக்கம் என்னன்னா ஒர்க் பிளேஸ் சேஃப்டி, ஆக்குபேஷனல் ஹெல்த், ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் வந்து ப்ரொமோட் பண்ணணும். முக்கியமாக வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், ட்ரைனிங் அண்ட் ஸ்கில்டிங் வந்து என்ஷூர் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்றைக்கான லாஸ்ட் நியூஸ் இதுதான். ஸ்காட்லாந்து வாட்டர் கிரிமேஷன் ஹைட்ராலஜிஸ் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீர் தானம் சட்டபூர்வமாக்கப்பட்டது. முக்கியத்துவ தேதி என்னென்னா யூகேயில் ஸ்காட்லாந்து தான் வந்து என்னென்னா அல்க்ளைன் ஹைட்ராலஜி அனுமதித்த முதல் கண்ட்ரி. ஓகேங்களா, ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட் அனுமதி மார்ச் 2026 பண்ணியிருக்காங்க. 1902க்கு பின் மிகப்பெரிய ஒரு சட்டமாற்றமாக இது பண்ணிக்கலாம். இதனால் வந்து எது மாதிரி செய்கிறாங்க, அதனோட என்வாரன்மெண்ட்டுக்கு எது மாதிரி பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்க்கலாமா. வாட்டர் ப்ளஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் 150°C வெப்பம் பண்ணுவாங்க. 90 நிமிடம். ஷார்ப் டிஷ்யூஸ் காய்ந்து எலும்புகள் மட்டுமே மிச்சம் இருக்கும். போன்ஸ் வந்து 1° வந்து கழுவிட்டு கிரிமினல் ஆசிஸ் வந்து இது பண்ணிக்கலாம். பாரம்பரிய தானத்தை விட இது குறைந்த கார்பன் எமிஷன் இது பண்ண முடியும். சஸ்டைனபிள் ஃபியூனரல் ஆல்டர்னேட்டிவாக இந்த ஒரு ஸ்டெப்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ் வச்சு குவிஸ் எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கான கரெக்டாக ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு ஷிப் பில்டிங் பாலிசி 2026 ஷிப் பில்டிங் கிளஸ்டர்ஸ் என்னென்னவற்றை ஒருங்கிணைக்கும்? டிசைன், ஃபேப்ரிகேஷன், ரிப்பேர், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஸ்கில் ட்ரைனிங் மட்டும், டிசைன் அண்ட் ரிப்பேர் மட்டும், ஃபேப்ரிகேஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் மட்டும், இன்லேண்ட் வாட்டர் வேஸ் டெவலப்மெண்ட். செகண்ட் கொஸ்டின், தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல்ஸ் திருத்தம் 2023 தடை செய்யப்பட்டவை எவை? Cultural events and building donation camp, political, ideological and communal and diverse activities, common curriculum, digital learning platforms. Next question, Empower Air 1.0 திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனம் எது? டிட்கோ, ஸ்டார்ட்அப், TN plus TN, V-Safe Project, NABARD, MSME Ministry. Next question, திருமணங்கை ஆழ்வார் சிலை எங்கு ஒப்படைக்கப்பட்டது? Where was the former honor of Thirumangai Alvar ideal conducted? Asmalam Museum Oxford, Soundar Perumal Temple TN, Indian House UK, Ministry of Culture New Delhi. Next question, கிச்சக் நாக்னா மீன் ஏன் விஞ்ஞான ரீதியாக முக்கியமானது? மரைன் ஃபிஷ் நார்த் ஈஸ்ட் இந்தியா முதல், ஏசியாவில் முதல் ஃபெரோடிக் மீன், ஜெனட்டிக்கலி என்ஜெர்ட் மீன், ஃப்ரெஷ் வாட்டர் மைக்ரேட்டரி மீன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்ட் ஒபேசிட்டி அட்லஸ் படி குழந்தைகள் உடற்பருமனில் இந்தியாவுக்கு முன் எந்த நாடு உள்ளது? US, சைனா, பிரேசில், UK. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரசீனா டைலாக் 2026 கருப்பொருள் என்ன? வாசுதேவ குடும்பம், சம்ஸ்காரா, அசோசியேஷன் அகாமடேஷன் அட்வான்ஸ்மெண்ட், விஸ்க பாரத் 2047, குளோபல் ஆர்டர் மெட்டீரியலிசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா S-400 எந்த நாட்டிலிருந்து வாங்கப்பட்டது? USA, பிரான்ஸ், ரஷ்யா, இஸ்ரேல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரயில் ஒன் சூப்பர் ஏபி உருவாக்கிய நிறுவனம் எது? இஸ்ரோ, கிரீஸ், NIC, IRCTC. நெக்ஸ்ட் கொஸ்டின், லார்ஜஸ்ட் ஓல்ட் டீம் ஆஃப் தி 2026 இந்திய பெண் கிரிக்கெட் அணி நாமினேட் ஆனதற்கான காரணம் என்ன? ஏசியா கப் 2025 வெற்றி, ICC உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் வெற்றி, ICC உமன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 25 வெற்றி, காமன்வெல்த் கேம்ஸில் தங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்ட் ஒபேசிட்டி டே எந்த நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்படுகிறது? WHO, UNICEF, வேர்ல்ட் ஒபேசிட்டி ஃபெடரேஷன், வேர்ல்ட் பேங்க். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2026 கொண்டாடப்படும் நேஷனல் சேஃப்டி வீக் எந்த எடிஷன்? 45th, 15th, 55, 16. ஸ்காட்லாந்து வாட்டர் கிரிமேஷன் பயன்படுத்தப்படும் சேனல் எது? கெமிக்கல் எது? சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், கால்சியம் கார்பனேட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து இது பண்ணுவாங்க. இனி இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் சஜஷனாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதை அப்கமிங் வீடியோவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பார்க்குறேன். இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்ட்டான ஈவெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸோட பார்க்கலாம். பை.